Hello friends, welcome to my channel Beta Breeding Day 43. ஃப்ரையோட ஏஜ் 38 days. இந்த ஃப்ரை பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒன்னோட ஃப்ரை தான் நேற்று நான் காமிச்சிருந்தேன். செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து ஃப்ளோட்டிங் பெல்லட்ஸை போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் half ஆஃப் த பெல்லட்டை சாப்பிட்டு ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃப்ரை அகைன் நான் வந்து டப்பில் போட்டுருவேன். ஸோ பீட்டா ப்ரீடிங் பண்ணோன்னா ரெண்டு கண்டிஷன். ஒன்று கேர் அண்ட் கன்சர்ன் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கே தோணும் வளர்க்க முடியாதுன்னு. ஸோ அப்போ வந்து அதை ஓவர் கம் பண்ணி ஸ்டில் கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். என்னென்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், ரொம்ப இதுவும் தேவை, பொறுமையும் தேவை. ஸோ டப் 3 அதாவது பேட்ச் 3 பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ பேட்ச் ஒன்லேயும் நிறைய அழுக்கு இருக்குது வித் ஆர்டீமியா கேப்சூல்ஸோட ஷெல்ஸு, எக் ஷெல்ஸ். ஸோ நேற்று தான் க்ளீன் பண்ணால் அகெயின் அண்ட் அகெயின் இவ்வளோ டர்ட்டி ஆகுது. இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரைஸ், ஆல்மோஸ்ட் 130 இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட பாட்டமும் பார்த்திங்கன்னா ரொம்ப டர்ட்டியாக தான் இருக்குது. என்ன தான் ஆர்டீமியா ஃபில்டர் பண்ணி போட்டாலும் எக்ஷெல் கலெக்ட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இவ்வளோ டர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ரிமூவ் பண்ணணும் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு டெய்லி அப்டேட்டில் அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை இதுலேயும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஸோ எப்பவுமே வந்து அந்த பிப்பட் யூஸ் பண்ணிக்கோங்க. பிப்பட்டை வச்சு பாட்டமில் இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஒன்ஸ் வாட்டர் லெவல் ரெடியூஸ் ஆனவுடனே எக்ஷெல் எல்லாமே வந்து கார்னரில் வந்து கலெக்ட் ஆகும். அதை வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி தான் நான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ இது டெய்லி வாட்டர் சேஞ்ச் கிடையாது, ஜஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிடுவேன். அந்த வாட்டரில் இருக்கிற டர்ட்டை ஃபில்ட்ரு பண்ணிட்டு அதே ஃபில்டரான வாட்டரை வந்து திருப்பி இதே டப்பில் ஊற்றிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். 100% க்ளீன் சொல்ல முடியாது, ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் வேணும் ஃபிஷ்ஷோட ஹெல்த்துக்கு. ஸோ டே 43 ஃப்ரை ஏஜ் 38நாலும் நோ டெத். இது வரைக்கும் ஹாப்பி. ஸோ ஆர்டீமியா ஃபீட் பண்ணோடனே நல்லா சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.